தக்காளி ரசம். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். தக்காளி ரசம் தென் இந்திய சமையலில் ஒரு முக்கிய உணவு. அதன் புளிப்பு, காரமான மற்றும் நறுமணத்தன்மைக்காக அறியப்படுகிறது. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: பழுத்த தக்காளி, புளி விழுது, தண்ணீர், மஞ்சள் தூள், உப்பு, வெல்லம், தேவைப்பட்டால் புதிய கொத்தமல்லி இலைகள், துவரம் பருப்பு, சீரகம், கருப்பு மிளகுத்தூள். படி 1. இரசம் பொடியை வீட்டிலேயே செய்வதென்றால் துவரம்பருப்பு, சீரகம், மிளகு, தனியா, காய்ந்த மிளகாய் மற்றும் கறிவேப்பிலை இவற்றை குறைந்த தீயில் மணம் வரும் வரை வறுக்கவும். ஆறவிட்டு நைசாக பொடித்துக் கொள்ளவும். எடுத்து வைக்கவும். படி 2. ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய தக்காளி, புளி விழுது, மஞ்சள் தூள் மற்றும் 2 கப் தண்ணீர் சேர்க்கவும். கொதி வந்ததும் தீயை குறைத்து தக்காளி மிருதுவாகி கூழாகும் வரை 8 முதல் 10 வரை நிமிடங்கள் கொதிக்க விடவும். தக்காளியை லேசாக மசிக்கவும். படி 3. தயார் செய்த ரசம் பொடி அக்கடையிலிருந்து வாங்கியது. மீதமுள்ள தண்ணீர் தேவையான கெட்டித்தன்மைக்கு ஏற்ப சரிசெய்யவும். உப்பு மற்றும் வெல்லம் பயன்படுத்தினால் ஆகியவற்றை சட்டியில் சேர்க்கவும். நன்றாக கலக்கி மெதுவாக கொதிக்க விடவும். படி 4. தீயை குறைத்து சுவைகள் ஒன்றாக கலப்பதற்காக 5 முதல் 7 வரை நிமிடங்கள் கொதிக்க விடவும். ரசம் பொடி சேர்த்த பிறகு கொதிக்க விட வேண்டாம். படி 5. தாளிப்பு தயார் செய்தல். ஒரு சிறிய கடாயில் நெய் அல்லது எண்ணெய் சூடாக்கவும். கடுகு சேர்க்கவும். அவை வெடிக்கட்டும். சீரகம், பெருங்காயம், கறிவேப்பிலை மற்றும் காய்ந்த மிளகாய் சேர்க்கவும். வாசனை வரும் வரை சில நொடிகள் வதக்கவும். படி 6. Here's the Tamil translation. கொதித்துக் கொண்டிருக்கும் ரசத்தின் மேல் தாளிப்பை ஊற்றவும். நறுமணங்கள் உள்ளேயே இருப்பதற்காக 1 நிமிடம் உடனடியாக மூடி வைக்கவும். படி 7. நறுக்கிய கொத்தமல்லி தழைகள் கொண்டு அலங்கரிக்கவும். சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.